ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசி எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கு பிறகு கை எம்ப்ராய்டிங்கில் ஜர்தோசியை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன ட்ரிக்கையும் பார்த்துடலாம். கலர்ஸு தான், அதெல்லாம் கலர்ஸு தான். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஆரியில் தான் இது அதிகமாக தேவைப்படும். ஆனால் நான் கை ஊசியிலையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டலான் இருக்கேன். எம்ப்ராய்டிங் பண்ணுறோம்ல, அதில் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரலான் இருக்கேன். நக்ஸி அப்படின்ற நக்ஸி கிளிட்டரில் இது நான் வச்சுருக்கேன். நக்ஸியில் 2 டைப் இருக்குது. இது என்கிட்ட இருக்கிறது கிளிட்டரில் இருக்குது. இது கொஞ்சம் இதை ஒரு 1 mm எடுத்தால் 2 mmக்கு இப்படி லைட்டாக இழுத்துக்கலாம். எல்லா ஜர்தோசியும் அப்படி தான் யூஸ் பண்ணணும். அதாவது இழுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம நச்சியை மட்டும்தான் இழுக்கணும் அப்படிலாம் இல்லை. 3 வகையான ஜர்தோசியும் அப்படி தான் இழுக்கணும். செகண்ட் டைப் எப்படி இருக்குன்னா, அங்கங்கே கட்டான மாதிரியான, இது கிளிட்ரு ஜர்தோசி. இன்னொரு ஜர்தோசி அங்கங்கே கட்டான மாதிரி இருக்கா, அந்த மாடுலேஷனில் இருக்கும். இது கோரா ஜர்தோசி. இதுலேயும் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. கற்றுக்கிறையில் இந்த மாதிரியெல்லாம் கோரா, நச்சி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கற்றுக்கங்க.